ஓகே, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம், குட் ஈவினிங். ஹாய் ஸ்னேஹா நாயர், எப்படி இருக்கீங்க? குட், ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக் லான்ச் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து புக் லான்ச் என்ன கூப்பிட்றாங்கன்னு ஒன்றும் புரியல யுவராஜ் அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே ஃபைன், யுவராஜ் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, சரி ஓகே போகலாம் யுவராஜ் அப்படின்னு சொன்னேன். சரி, ஆனால் என்ன இப்போ புக் லான்ச்னா ஐ ரியலி டோன்ட் நோ எனி திங் அபவுட் இட். நான் சும்மா பிளைண்டாக தான் இருந்தேன். பட் அப்புறம் கேட்டேன், நம்ம என்ன புக் லான்ச்சுக்கு போகிறோம், அதை புக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அந்த ஈவெண்ட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஈவினிங் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க கதை எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு 17 வயசில் கல்யாணம் ஆகி 20 வயசுலேயே டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஒரு விமன்னால் இவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு, அதாவது ஐ வாஸ் லைக் ரியலி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிற கதைகள் வந்து எங்கள் அம்மாவோட கதை ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஐ ரிமெம்பர்ட் மை மதர் ஸ்டோரி. ஏன்னா மை மதர், தென் ஐ ஆஸ்டு, நான் இன்னொரு விஷயம் கேட்டேன். ஸோ கண்டிப்பாக இவங்க படித்தவங்களாக தான் இருப்பாங்க, லைக் எஜுகேட்டடாக தான் இருப்பாங்க அந்த வயசில் அப்படின்னு. நீங்கள் படிச்சு இல்லை, ஐ வாஸ் நாட் எஜுகேட்டட் அப்படின்னாங்க. என்னடா இது எல்லாமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஸோ எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்திருந்தாங்க. பிகாஸ் மை மம் ஆல்சோ, எங்கள் அப்பா வந்து 36 இயர்ஸ்லேயே இறந்துட்டார். ஒரு 4 குழந்தைங்க இருந்தோம். வி வர் 4 kids and then she was not educated. அப்புறம் எங்களை வளர்க்குறதுக்காக ஷீ வென்ட் த்ரூ அ லாட், லைக் எல்ஐசி பாலிசிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாம்பே போய் புடவை வாங்கிட்டு வந்து இங்கே விற்று ஏதாவது ஒன்று பண்ணி என் குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த, இப்போ நானும் சினிமாவுக்கு வரும்போது எவ்ரிபடி வர் லைக், நீங்கள் உங்களால் பண்ணவே முடியாது, நீங்களாம் எதுக்கு சினிமாவுக்கு வரீங்க, நீங்கள் தட் திஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்குமே வந்து பேசிகிட்டே இருக்கிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒன் வேர்ட் விச் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் இஸ் அன்ஸ்டாப்பபிள். அதுதான் இந்த புக்கோட டைட்டிலாக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம நினச்சோன்னா என்னடா இது, ஏன் இப்படி பேசுகிறாங்க, சரி ஓகே நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம், சரி ஓகே இது அப்படி அப்படி இப்படி நினைக்கும் போது மீனா அவங்க கதை சொல்லும் போது எனக்கு நிஜமாலே ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட் ஃபார் சம் டைம் அண்ட் ஐ ரீட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ், ஐ டோன்ட் ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். எனக்கு நிஜமாலே நான் புக்கு படிக்கிறது கொஞ்சம் கம்மி தான், டு பி ஓப்பனாக சொல்லணுன்னா. பட் கண்டிப்பாக இந்த புக்கு படிக்கணும்னு எனக்கு தோணுது. ஐ எம் வெரி ஷுர் this is going to be very very inspiring story for so many women out there. And I think women இப்போ எல்லாருமே வந்து நான் வர ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் நிறைய பண்ணும்போது எனக்கு ஆம்பளைங்கெலாம் பிடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மை ட்ரெயினர் இஸ் ஆல்சோ அ கேர்ள். ஸோ ஜிம்மில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் நடிக்கிறது இப்படி தான் நடிக்கிறீங்க, என்ன ட்ரெயினரும் நீங்கள் என்ன ஃபெமினிஸ்ட்டாக அப்படிலாம் கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக தீரா காதலில் வேறு மை ஹஸ்பண்ட் கேரக்டர் வில் ஹிட் மீ நைஸ்லி. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் திங்கிங், பட் நிஜமாலே எனக்கு ஸோ இட்ஸ் ஓன்லி ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் குட் பேட், விமன்லேயும் இருக்காங்க, மேல்லேயும் இருக்காங்க. பட் திஸ் ஒகேஷன் இஸ் டெஃபினெட்லி அ மெமரபிள் ஒன் இன் மை லைஃப். அண்ட் ஐ விஷ் திஸ் புக் ரீச்சஸ் all over the world, and I'm wishing you all the luck and success, and I'm very happy to be part of this small part of your journey, and will spread maximum. அது நம்ம மக்கள் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. So wishing you all the best and thank you so much for inviting me here. Thank you ma'am, thank you so much. One thing I want to say, சாகித்யா, நான் நிஜமாலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாகித்யா மாதிரி ஒரு ஹோஸ்ட் நீங்கள் இன்றைக்கி கூப்பிட்டதுக்கே வந்து நம்ம, ஏன்னா அண்ட் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல்லாக. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆக்சுவலாக வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஈவெண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் தரீங்களா? நான் போட்டுக்குவா? இட்ஸ் மை ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நானும் நீ ஒரே சைஸில் தான் இருக்கோம், போட்டுக்கலாம். ஓகே, சத்தியமாக இதுக்காக நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சாகித்யாவுக்கு. யா கரெக்ட். டிஜே சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு சாயந்தரம் எப்படி? தேங்க்யூ. So one thing I want to add about Aishwarya, I think there are a lot of beginnings you have done in your life, and Sriram is here, and there are many other kids who are grown with us in the thing.
this stage and this will be a starting for a next big turn in your life. I wish you all the best because the universe loves people, and trust me, like you said, I didn't know you, you didn't know me, but today we are in a common platform for only one thing: woman who has to grow unstoppably. That's the best gift. And great, ma'am. yeah, to all the producers and directors who are my friends, she does women and men centric movies also. Now she has to be the lady superstar. So let's get to see Aishwarya's more work and let this stage be the most luckiest stage for her. Thank you. Thank you. மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்தபடியாக நம்ம கூட வந்து காமெடி நல்லா பண்ணுவார் அண்ட் அதையும் தாண்டி இப்போ சூப்பராக நடிச்சுட்டும் இருக்காரு. முன்னாடி நல்லா நடிப்பார், அதுக்கான நடிக்க சொல்லுவேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர். இவரை பார்த்தா இவர் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாருப்பா, அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர். ஸோ மைக் செட் ஸ்ரீராமன் வந்திருக்காரு. அண்ணா வெல்கம் டு த ஸ்டேஜ்ண்ணே. வெல்கம் மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள் ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்ணலாம். அண்ணா வந்த உடனே மைக்கு மட்டும் வாங்கிக்கலாண்ணே. எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் நின்று பேசுகிற அளவுக்கு நான் எலிஜிபிள் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் மேம் கூட்டாங்க. மேமோட அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்கிறத தாண்டி நான் பிவிஆர்லேயும் வரும்போது மேம் பற்றி பாண்டிச்சேரியில் முதற்கொண்டுமே அவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் மேம் அன்ஸ்டாப்பபிள் அது ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்று விஷயம் தெரியல. சில பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஏன்டா அவங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் ஏன்டா பண்ணுறாங்க கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பட் யூ ஆர் த எலிஜிபிள் ஃபார் திஸ் வேர்ட் அன்ஸ்டாப்பபிள்ன்றது. சில பேருக்கு தான் அந்த 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட் நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம நிறையா ஒரு உமன்ஸோட அந்த ஸ்டோரிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கல்பனா சாவ்லா ஆகட்டும், ஸோ நிறையா பிடி உஷா ஆகட்டும், மதர் தெரேசா மேம் ஆகட்டும். பட் எனக்கு என்ன ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள், நமக்கு இவ்வளோ க்ரோத்தாக இருக்க ஒரு ஆள் நமக்கு இருக்காங்க, நம்ம இப்போ ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குங்கன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இது ரொம்ப பெரிய பெருசாக ஒரு மேம் அந்த புக். கண்டிப்பாக நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் நான் எந்த புக்குமே நான் படித்ததில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம்கிட்ட நான் கேட்டிருக்கேன். மேம் ஒரு லாஸ்ட் 1 இயர் பண்ணும்போது மேம் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் மேம் கேட்கும்போது, இல்லைக்கண்ணா நான் அமெரிக்கா வரைக்கும் போகிறேன் அப்படின்னா. எதுக்கு மேம் போகிறீங்க? நான் படிக்க போகிறேன்னாங்க. ஏங்க நான்லாம் எம்சிஏ படிக்கிறோம், படிக்கவே இல்லைங்க, இந்த வயசில் ஒன்றும் படிச்சுட்டே இருக்கீங்களா நீங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். பட் ஸ்டில் இவங்க வந்துட்டு இந்த வயசில் இப்போ இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற விஷயங்கள்லாம் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் யூ ஆர் ரியலி இன்ஸ்பைரிங் மேம். எப்போ சில பேர்லாம் வந்துட்டு இது போதும், இந்த ஒரு ஸ்டேஜுக்கு இது போதும், இது இது வரைக்கும் தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுல அது எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வர்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் கூட நான் இருக்கேன் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாரோட ஆசீர்வாதத்தில் பெரிய இடத்துக்கு போவீங்க. இன்னும் ஒரு அன்ஸ்டாப்பபிள்னு சொல்லிட்டு 1 2 3 4 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னோட தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட ஃபேவரட் யூடியூபர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்டராகவும் இருக்கீங்க. நீங்கள் மேம் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேம் கூட ஷேர் பண்ணலாமா? யா ஷியோர் மேம். ஸோ இண்டஸ்ட்ரியில் ஐம் ஹியர் ஃபார் 19 years. நான் ஃபஸ்ட்டு பூஜை அட்டென்ட் பண்ணது ஸ்ரீராமோட படம் பூஜை தான். Again, people don't forget their base. We worked on some concept, and that day you remember in November we spoke. I told the same thing. Sriram, சீக்கிரம் படம் பண்ணுவீங்க and it's going to be very big. And as he got the thing, he called me for the puja, and I was treated with the utmost respect. And men who respect women are the best kids raised, and you're one of them, Sriram. I'm so happy to see you and have you here. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்து கூட வந்து நம்ம ஸ்னேகா நாயர் மேம் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டைல் ஐகான், ப்ரொடியூசர். ஆமாம். ஸோ நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ இருக்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இருக்கீங்க. ஸோ மேம் ப்ளீஸ் வெல்கம் டு த ஸ்டேஜ் மேம். She can't speak, I'll speak for her. நான் பேசுகிறேன், அவங்க பேச மாட்டாங்க. ஓகே. ஸோ எல்லா ஆக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது இங்கிலீஷ் ஸ்டைலிங் தான். ஸோ ஐ ஃபாலோ இட் ஆல்சோ. And I have to tell about her because our friendship is hot and cold. We deal with both the situations. But when I wanted to become something, I used to call her, Sneha, I'm just attending this event. Can you give me your dress? And she'll just send it quietly without saying why she's sending it. So all the beautiful photographs of my early life is contributed to you. Thank you so much for being a part of me. Thanks. Congratulations. I'm like forced to speak because I have Aishwarya here, an inspiration. I have Meena here, another total inspiration to all women. I go a long way with Meena. We've had our ups and downs in life.
fought like, crazy, and but we've never kept any kind of grudges. I'm sorry speaking in English, but I'll have to manage. So yeah, she's not just a beautiful daughter to her mother. She's a beautiful mother to her children, a beautiful friend to all her friends, a beautiful master at work. Working with men is not easy. I'm sure you all agree. Ladies, Aishwarya. Okay, but she's made it so easy, and the way she handles, and like I call her today, she'll say like, Sneha, I'll call you, I'm in a meeting. Where are you? I'm in Bangalore. Okay. Then the next day I call her, like, hi Meena, I'm in Delhi, babe, I'm in a meeting, I'll call you back. I'm like, what the hell? Yesterday you were in Bangalore. Yeah. From here I'm going to Hyderabad, from Hyderabad. So, her work is not easy. Nobody, I mean, I'm not just saying her, I am sure Aishwarya also, it's really difficult, but there are two women who I look up to, and when she told me that Aishwarya Rajesh, I said, no better person than Aishwarya. So let's give it up to them. 2 hands to clap for the 2 beautiful ladies out here. Congratulations, Meena. I love you. I love you from the bottom of my heart. So I just want to tell something. Working with men is not difficult. To come as a woman in the industry, I mean any industry, it's really, really difficult. So if something is, something women makes big, it's not an easy journey. It's like lot of difficulties. So coming and making something bigger in the industry for women is really very challenging. Yeah. Thank you so much, Sneha ma'am, and thank you so much, Aishwarya ma'am. And அடுத்ததா நம்மளோட ஷோவுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஆமாம், ஸோ அதாவது நம்ம இந்த புக்கை வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ மேம், நீங்கள் தான் மேம் இது தொடங்கி வைக்கணும். வாங்க மேம். சார் வாங்க சார் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். வாங்க சார். யுவராஜ் சார் ப்ளீஸ். நான் உங்களை பற்றி சொல்லவா? எனக்கு ஏதோ கொஞ்சம் தான் தெரியும். இவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பிளாக் பஸ்டரான குட் நைட் படத்தோட ப்ரொடியூசர் யுவராஜ். அண்ட் யுவராஜ் வந்து இப்போது எனக்கு என்னோட மேனேஜர், என்னோடய ஃப்ரெண்ட் யுவராஜ் வந்து சொல்லி தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ் ஆர் லைக் த பிக்கெஸ்ட் திங். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய படங்கள்லாம் நிறைய ஐயோ என்னடா இது பேனர் வைக்கல, போஸ்டர் வைக்கல, ஷோஸ் கம்மியாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் நிறைய ஷோஸ் கொடுங்க, ஓகே டீல். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு புது ப்ரொடியூசர் சினிமாக்குள்ளே வரும்போது அந்த படத்துக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த அமௌண்ட், ஒரு பெரிய தொகையை வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக எடுத்து வச்சு, நண்பா பயமாக இருக்குது, படம் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்து மேலே நம்பி ஒரு தொகையை போட்டு இன்னைக்கு அந்த படம் பிளாக் பஸ்டரான ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசர் தான் யுவராஜ். வந்திருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஸ்டேஜ் பெருசாக எனக்கு பேச வராது, மீனாவுக்காக தான் வந்தேன். ஏன்னா இந்த குட் நைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மேம் மீட் பண்ணேன். ஸோ படத்தை பற்றி அவங்க சுத்தமாக தெரியாது. ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காங்க, ஸோ பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க குட் நைட்காக. தேங்க்யூ மேம், அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் சார். தேங்க்யூ. So Yuvraj, and not only Yuvraj or anyone, எங்கள் கிட்ட வந்து though I lead marketing and Aishwarya, I take the point, your promotions are on me, Sriram's promotions are on me. So when they came, I saw the pain they were going through and I said, Kana, this movie will do very good. If you remember, we had a conversation, இது blockbuster தான், நீங்கள் பண்ணுங்க, I will support you in my way. And I just want every child to be successful. Not only my children, but every mother's child to be successful. And that's how great, I saw you. ma'am. Thank you. So that's how I saw Yuvraj and Manikandan, and I was like, wow, these guys are going to make it. And when they showed me the trailer, it was like that. I only said, idella hit, don't worry.
So thank you so much for sharing the stage with us. Thank you. சூப்பர் சார், படம் மாதிரியே ரொம்ப யதார்த்தமாக இருக்கீங்க சார். சார் அதை லைட்டில் கண்டே பிடிக்கவில்லை. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஸோ மேம், அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம அன்ஸ்டாப்பபிள் ஏஞ்சல்ஸோட அந்த புக்கை வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான புக்கை வந்து நம்ம வெளியிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லா சீஃப் கெஸ்ட்டும் மீனா மேமோட ஜாயின் பண்ணி இந்த புக்கை வந்து அன்வைல் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.